கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரம். எங்கள் பொண்ணுக்கு 2017 திருமணம் ஆச்சு. 2 மாதத்தில் அவளுக்கு கர்ப்பத்திங்கனி ஏசப்பா கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அம்மா போட்டிருந்துச்சு. அம்மா போட்டிருக்கவங்க எல்லாரும் சொல்ல அந்த கழிச்சிருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவருக்கு கொடுத்த பிள்ளை நாங்கள் கழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நாங்கள் கொட்டி வாக்கத்தில் போய் ஐயாட்ட நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆனால் ஐயா நான் நினச்சி போனது மாதிரியே உனக்கு உன் மகன் ஆண் பிள்ளைய முத்தாட்ட பெற்று கொடுப்பான்னு சொன்னார். அதே போல் நல்ல கருத்துல பட்டயமா ஆண் பிள்ளைய பெற்றார். ஏசப்பாக்கு கொடான கொடி சோதனை. ஐயாவுக்கு நன்றி. என்னோட பேர் நிக்சன். லாஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா நான் அன்பரின் பாதத்துக்கு வந்திருந்தேன். இந்த இடத்துல தான் உட்காந்துருந்தேன். முட்டி போட்டு நான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்லேருந்து எண்டு வரைக்கும் நான் அழுதுகிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு ஜாப் வந்து எங்கேயுமே செட் ஆகாது. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ப்ரேயர் அங்கிள் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அங்கிள் நான் பார்த்தேன்னா நான் எப்படி அவர்கிட்ட சொல்கிறது என்னோடய ப்ராப்ளம்னு தெரில. அங்கிள் வந்து 3 to 4 seconds அவ்வளோ ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. நான் கடவுள்கிட்ட அங்கே ப்ரேயர் பண்ண அங்கிள் என்னோடய ப்ராப்ளம் கேட்கணுன்னு. அதே மாதிரி நான் மேலே வந்தேன்னா அங்கிள் என்னை கேட்டார், என்ன ப்ராப்ளம், எதுக்கு நீ அழுகுறேன்னு கேட்டார். இல்லை அங்கிள் நான் நிறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறேன், கால் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, ஷார்ட் லிஸ்ட் ஆகிறேன், ஆனால் எனக்கு காலே வராது, ரிட்டனே வராதுன்னு. அப்போ அங்கிள் வந்து ப்ரே பண்ணார். இன்டர்வியூவில் வந்து கால் கிடையாது, உனக்கு இந்த மாதிரி ஆஃபர் லெட்டர் வரும், அப்பாயின்மெண்ட்டோட அடுத்த வாரம் வரும்னு சொன்னார். சரி, நான் அதே மாதிரி போனேன், விசுவாசத்தோடு போனேன், வீட்டில் போனேன். அதே மாதிரி அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டாடா போயிங்கில் வந்து கால் பண்ணாங்க. ஆக்சுவலி நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் தான், அது ஏரோநாட்டிக்கல் ஃபீல்டு, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கால் பண்ணி நெக்ஸ்ட் வீக் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் எனக்கு ப்ரே பண்ண அங்கிளுக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? வாசிக்கலாம். இந்த நாள் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தை ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். நன்மையானதை நம்ம தேடும்போது நல்ல ஆண்டவர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த ஆண்டவர் உங்களுக்கு நிறைய குடும்பத்தில் நல்ல காரியங்களை, நன்மையான காரியங்களை செய்து வைப்பார். அது மட்டும் இல்லை, பிசாசின் கட்டில் பிடிப்பட்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் விடுதலையை கொடுப்பார். கடைசியாக மனத்தாழ்மையை தேடுங்கள் என்று ஒரு நல்ல குணாதிசயத்தை ஆண்டவர் சொல்றார். முதல்ல நல்லதை தேடுங்கன்றாது. 2வது உன்னுடைய மனசில் ஒரு தாழ்மை இருக்கணும், மனத்தாழ்மையை தேடுங்கள். செப்பனியா 2:3 இப்படியாய் சொல்லுகிறது, தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். மனத்தாழ்மையை நம்ம தேடணும்னா என்ன நடக்கும்? ஆண்டவருடைய கோபத்திலிருந்து நாம் மறைத்து பாதுகாக்கப்படுவோம். எந்த கோபத்துக்கு வேணாலும் நீங்கள் ஆளாகலாம், ஆனால் தேவ கோபத்துக்கு மட்டும் ஆளாகக்கூடாது. எந்த கோபத்துக்கு ஆளானாலும் அதிலிருந்து உங்களை காப்பாற்ற ஆண்டவர் உங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கு இடையில வந்து நிற்பார். ஆனால் தேவ கோபம் உங்கள் குடும்பத்தில் பற்றி எறிய ஒரு நாள் நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. தேவ கோபம் பற்றி எரியாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணுமா? நமக்குள்ள ஒரு தாழ்மை என்று சொல்லுகிறார். மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது தேவனுடைய கோபத்தின் நாளிலே நீங்கள் மறைத்து பாதுகாக்கப்படுகிறீர்கள். அப்படின்னா தேவ கோபாக்கினை ஒரு குடும்பத்தின் மீது வரும் பொழுது அந்த கோபாக்கினையிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படும்படி உங்களை தாழ்த்துங்கள். இதுக்கு சரியாக ஒரு சம்பவம் சொல்லணும்னா, அபிமெலேக்கு ராஜான்னு ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ராஜானாலே அந்த ஒரு பெருமை இருக்கும், அந்த கம்பீரம் இருக்கும், யார்கிட்டையும் எதையும் கேட்கணுன்ற அவசியமே இல்லை, மனுஷனாவே நினைக்க மாட்டான். நிறைய ராஜாக்கள், சில ராஜாக்கள் நல்ல ராஜாக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த அபிமெலேக்கு ராஜா அப்படிப்பட்டவன் அல்ல. அவனுக்கு ரொம்ப மோசமான ஒரு குணம் என்னென்னா, நான் ராஜா, நான் என்ன செய்தாலும் என்னை யார் கேட்குறது அப்படின்ற ஒரு திமிரு, ஒரு பெரிய பெருமை. 1 பேதுரு 5:5 சொல்லுகிறது, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தேவ கோபாக்கினம் மட்டும் உங்கள் குடும்பத்திற்கு வராமல் இருக்கிறதுக்கு
மனத்தாழ்மை வேணும். ஒரு நாளும் ஒரு பெருமை நம்மக்கிட்ட வந்துடக்கூடாது. ஆண்டவர் கொடுக்குற அரசாங்க வேலையினாலேயோ, நம்ம அழகுனாலேயோ, சொந்த வீட்டுனாலேயோ, எந்த ஒரு காரணத்தை தாளந்து திறமை, சிலர் பார்த்திங்கன்னா நல்ல தாளந்து திறமை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா அவங்கள பிடிக்கவே முடியாது. சிலர் சொல்லாங்க அவனையெல்லாம் இப்போ பிடிக்கணுன்னா 10 பேர் வேணாம்ப்பா அப்படின்வாங்க. ஏன்னா அந்த பெருமை அவங்களுக்கு இயல்பான வாழ்க்கையை விட்டு அவங்கள வேறு வாழ்க்கை கொண்டு போயிடும். இந்த பெருமை யாருடைய குணாதிசயம்? பிசாசினுடைய குணாதிசயம். அப்போ அந்த பெருமை அப்படின்னாச்சுன்னா ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு குணம், அந்த ஆணவம்னு சொல்லுவாங்க. இந்த அபிமெலேக்கு ராஜா என்ன பண்ணிட்டான்னா, தன்னுடைய ராஜ்யத்துக்கு கீழே குடியிருக்கிற ஒரு குடிமகன் ஆபிரகாம், அவனுடைய மனைவி சாராள், அந்த பட்டணத்தில் தாழ்மையோடு ஆண்டவர் பயந்து வாழுகிற ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டுருக்கு. இந்த ராஜா ஒரு நாள் என்ன பண்ணிட்டான்னா, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளை போய் தூக்கிட்டு வாங்கடான்ட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, நேர வானத்திலேருந்து இறங்க. ஏன்னா ஆபிரகாமில் போய் தட்டி கேட்க முடியாது, யாரையும் சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ராஜாவிடத்தில் யாரும் போய் நிற்க முடியாது. ஏன்னா ராஜா யாருமே கேட்க முடியாது. இப்போ இவன் என்ன பண்ணான், இந்த ஆபிரகாம் துடிக்கிறான், வீட்டில் கிடந்து வழியில் துடிக்கிறான், ஆண்டவரே இப்படியெல்லாம் அட்டூழியம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் துடிச்சிட்டு இருக்கிறான். ஆண்டவர் என்ன பண்ணார், நேராக அபிமெலேக்கை சந்திக்க நேராக வீட்டுக்கு வந்துட்டார். ஒரே மிரட்டு தான், அவன் மேலே நீ கை வச்சியன்னா நீயும் உன் குடும்பமும் சாகவே சாவீங்கன்ட்டார். தேவனுடைய கோபாக்கினை. அதுக்கு மேலே அவன் கை வைப்பானா? நைட்டெல்லாம் அவளுக்கு பாதுகாப்பாக இருந்தான். ஏன் தெரியுமா? நைட்டு தப்பி தவறியும் இவன் இல்லாமல் வேற யாராவது வந்து இவளுக்கு கெடுதல் பண்ணாலும் பதில் சொல்கிறது யார்? இவன் தான் பதில் சொல்லணும். ஆமேன். நைட்டெல்லாம் அவளுக்கு பாதுகாப்பாக இருந்துட்டு எப்படா நேரம் விடியன்னு பார்த்தான். நேரம் விடிஞ்ச உடனே வித் காம்பன்சேஷன். அவன் நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பான், ஆனால் ஒரு சின்ன சேதமை இவளுக்கு செய்யலை. அவனுடைய சுண்டு விரல் கூட அவன் மேலே படலை, ஆனால் பாதுகாப்பாக இருந்தான். காலையில் நிறைய பொருட்கள்லாம் எடுத்துட்டு ஆபிரகாம்கிட்ட கொண்டு வந்து, எப்பா என் தலை தப்பிச்சு உயிர் தப்பிச்சு இந்தாப்பா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டான். ஆனாலும் அந்த ஒரு செகண்டில் வந்த தேவனுடைய கோபாக்கினை என்ன பண்ணிடுச்சுன்னா, இவன் இந்த மாதிரி தப்பு பண்ணதுனால அவனுக்கு குடும்பத்தில் அவனுடைய அபிமெலேக்கு, அவனுடைய மனைவி, அவனுடைய சொந்தக்காரங்க, வேலைக்காரிங்க எல்லாருடைய கற்பத்தை அடைச்சிட்டாரான். வேதம் சொல்லுகிறது, அபிமெலேக்கு ராஜா, அவனுடைய குடும்பத்தார், ஆண்டவர் குடும்பத்தையே கொன்னுருவேன்னாரு. இப்போ சாகடிக்கலை, ஏன்னா இவன் ஆண்டவருக்கு பயந்து பாதுகாப்பாக இருந்தான், அதனால சாகடிக்கலை. ஆனாலும் அந்த கொஞ்ச நேரத்தில் வந்த கோபத்தில் வேலைக்காரிங்களுடைய கற்பத்தை கூட ஆண்டவர் அடைச்சிட்டார். ஏன்னா அந்த காலங்களில் வந்து மனைவி பிள்ளை பெற்றுக்கலைன்னா வேலைக்காரி மூலமாக பிள்ளை பெற்றுக்கிற ஒரு சூழ்நிலை அன்றைக்கு இருந்ததுனால இவனுக்கு வேலைக்காரிங்க கூட குழந்தை பெற்றுக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் மூடிட்டார். அதுக்கப்புறம் இந்த செய்தி ரொம்ப வருஷமாக அப்படியே ஓடிடுச்சு. பாவம், அவனுக்கு சந்ததியே இல்லை. இந்த செய்தி ஒரு நாள் ஆபிரகாமுக்கு தெரிஞ்சு அவன் ஆண்டவரிடத்தில் மன்றாடுறான். ஆண்டவரே, பாவம், என் மனைவிக்கு அவன் எந்த கேடும் பண்ணலைல்ல, அதனால் தயவு செய்து அவனை மன்னிச்சு, நான் அவனை மன்னிச்சிட்டேன், என் மனைவியை தூக்கிட்டு போனதுக்காக நான் மன்னிச்சிட்டேன், அவனை மன்னிச்சு அந்த குடும்பத்தில் எல்லாருடைய நீங்கள் அடைச்சி வச்சிருக்கிற அந்த கற்பத்தை எல்லாத்தையும் திறந்து அவங்க எல்லாருக்கும் சந்ததி கிடைக்க உதவி செய்யுங்கன்னு அவன் ஜெபம் பண்ணான். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அபிமெலேக்கையும் அவனுடைய வீட்டார் எல்லாருடைய வேலைக்காரருடைய கற்பத்தை திறந்தார். அப்போ பாருங்க, இந்த பெருமை எங்கே கொண்டு போய் விடுது பாருங்க. இந்த ஆணவம், அவன் அந்த மனத்தாழ்மை இருந்திருந்தா இப்படிப்பட்ட காரியத்தில் எல்லாம் போய் அவனை அந்த காரியத்தை செய்ய வச்சிருக்காது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவ கோபாக்கினை வராதபடிக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம. ஸோ ஆண்டவருடைய கோபாக்கினை வரும் பொழுது சில நேரங்கள் அப்போ ஒன்றும் தெரியாது, பின் நாட்களில் பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாது எப்படி வந்தது. சிலர் என்கிட்ட ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, ஐயா நான் இப்போ எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக இருக்கிறேன், ஆனால் எனக்கே இப்படி நடந்தது, எனக்கு ஏன் இப்படி வந்தது. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இப்போ பெர்ஃபெக்டாக இருக்கிறான், ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு காரியம் ஆண்டவருக்கு முன்பாக கோபாக்கினையாக இருந்திருக்கும். அந்த காரியத்தை கண்டுபிடிங்கன்னு ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார். அதை கண்டுபிடிச்சி ஆபிரகாம் மன்றாடினது மாதிரி நீங்கள் மன்றாடின, ஆண்டவரே நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லைன்னா அவங்களுடைய மன்னிப்புக்காக நான் உங்ககிட்ட கேட்குறேன், இப்போ அந்த சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட போய் நான் மன்னிப்பு கேட்க முடியாது, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது,
ஒருவேளை உங்களுடைய வார்த்தைகள் நிமித்தம் யாரோருடைய இருதயம் துக்கப்பட்டிருக்கலாம். நான் சொல்கிறது இப்படிப்பட்ட பாவம்னு மட்டும் இல்லை, இந்த பாவங்கள் மட்டும் இல்லை. சிலருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆணவமான செய்கை அடுத்தவங்க மன கஷ்டப்பட்டு அழுகிற அளவுக்கு காரணமாக இருந்திருக்கும். இல்லைன்னா நீ யாரோ அவருடைய மனசை கசந்திருக்க பண்ணி அவங்கள்ட்ட இருந்து பிடுங்கின சொத்து, இல்லைன்னா ஏதோ ஒரு நிலம், ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்கள அழ வச்சு துடிக்க வச்சு அவங்கள துடிக்க வச்சு உனக்கு அந்த அதிகாரம் இருக்குது, உன்னால் எதையும் பண்ண முடியுன்ற அந்த ஆணவத்தில் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா அப்போ என்னமோ சொத்து உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும். ஆனால் ஒன்று சில நேரங்களில் அவருடைய கண்ணீர் உங்களுக்கு சாபமாய் மாறும். அதுதான் தேவனுடைய கோபாக்கினை. தேவ கோபாக்கினை இன்றைக்கு எந்த ரூபத்தில் மக்களிடத்தில் வருகிறது, மனுஷரிடத்தில் வருதுன்னா சாபம். சாபம் அப்படின்னாலே பின்னால் வர கோபாக்கினை, தேவ கோபாக்கினை அப்படின்றதான் அதுக்கு அர்த்தம். சாபத்துக்கு பின்னணி. நம்ம சாபம் சாபம் சாபம்னு அசால்ட்டாக சொல்லிடுவோம். சாபம்னா என்ன? தேவனுடைய கோபாக்கினை. யாரோ ஒருவரை நீங்கள் கண்ணீர் வடிக்க வைத்த, யாரோ ஒருவர் உங்கள் நிமித்தம் இரத்த கண்ணீர் வடித்த அந்த காரியத்தின் நிமித்தம் உனக்கு வந்தது தான் அந்த சாபம். ஸோ இன்னைக்கு அந்த சாபத்தை எல்லாம் முறிச்சா ஒரு பெரிய ஆசீர்வாதம். எப்படி அந்த சாபத்தை முறிக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரே எனக்காக நீர் சிலுவையிலே சாபமானீர், என் சாபங்களையெல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தீர். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன பண்ணியிருந்தாலும், யாருடைய இருதயத்தை தூக்கப்படுத்தி இருந்தாலும் என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆண்டவர் மன்னிச்சு இன்னைக்கு அவருடைய இரக்கத்தை உங்கள் மேலே பொழிய பண்ணுவார். ஸோ இந்த சாபம், தேவ கோபாக்கினை பின்னணி என்ன? பெருமை. அந்த மிரியாமுடைய பெருமை, அபிமெலேக்குடைய பெருமை. இப்படி நிறைய பேர், அந்த நேபுகாத்நேச்சார் பெரிய ராஜாவாக இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு பெருமை வந்துருச்சு. சொல்கிறான், நான் கட்டின மகாபரிய பாபிலோன் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் கூப்பிட்ட நேரம் இறங்கி வந்துட்டு, அந்த பெருமை அடிக்கவங்களுக்கு மட்டும் டப்புன்னு இறங்கி டமால்னு அடிச்சிடுவார். இறங்கி வந்தார். எங்கேருந்து நீ கட்டின? இந்த பெருமை நிமித்தம் இந்த நிமிஷம் நீ மனுஷனாகவே இருக்கக்கூடாது, மிருகத்தோட மிருகமாக மாறி. ஒரு மனுஷன் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளால மிருகமாக மாறிட்டான். சாதா மனுஷன் இல்லை, ஒரு பெரிய ராஜா. நேபுகாத்நேச்சார் ராஜா பெருமையினால், ஆணவத்தினால மிருகங்களோட புல்ல மேய்ஞ்சானாம். சில நேரங்களிலே உங்களுடைய தரித்திரத்திற்கு பின்னணி ஏதோ ஒரு காலில் நீ பண்ணின பெருமையாய் கூட இருக்கலாம். இன்றைக்கி எல்லா பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்பேன்னு சொல்லியிருக்காரு. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவர். இந்த பெருமை உள்ளவங்க லிஸ்ட்லேருந்து வெளியே வந்து தாழ்மையான இயேசுக்கு முன்னாடி நீங்கள் வந்துடணும். யோசித்து பாருங்கள், அன்னைக்கு நேபுகாத்நேச்சார் நினச்சி பார்த்துருப்பான், நான் முந்தின நிமிஷம் வரைக்கும் ராஜா மிருகங்களோட புல்ல மேய்கிற ஒரு மிருகமாக மாறிட்டான். பெருமை. ஸோ மனத்தாழ்மையை தேடுங்கள். நல்லதை தேடுங்க, மனத்தாழ்மையை தேடுங்க. உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். ஆண்டவருடைய நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என் பிள்ளைகளை பின்தொடர்ந்து வரட்டும். இஸ்ரவேலின் சமாதான வாழ்வை காணட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்லது நடக்காதா என்று ஏங்கி உம்முடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. நெடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்னீரேன். நெடுங்காலம் காத்திருந்து இவர்கள் இருதயத்தில் ஏங்கின அந்த வேலையை ஜீவ விருட்சத்தின் கனியாய் என் பிள்ளைகளுக்கு தாரும். நீண்ட நாட்கள் காத்திருந்த இருதயத்தில் ஏங்கின அந்த இல்லற வாழ்க்கையை ஜீவ விருட்சத்தின் கனியாய் என் பிள்ளைகளுக்கு தாங்க. எதிர்பார்த்த கற்பத்தின் கனியை ஜீவ விருட்சத்தின் கனியாக இவர்களுக்கு கொடுத்து என் பிள்ளைகளுடைய அவமானம் நீங்கி இனி தலை நிமிர்ந்து வாழ்வார்களாக. தலை குனிஞ்சு வாழ்கிறேன், தலை காட்ட முடியலை என்றெல்லாம் அழுது கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனி தலை நிமிர்ந்து வாழுகிற ஒரு கிருபையை தார். எந்த இடத்துல என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றார்களோ அதே இடத்துல என் பிள்ளைகளுடைய பெயரை நீர் பெருமைப்படுத்தியே ஆக வேண்டும். என் பிள்ளைகளை அதே இடத்துல நீர் வாழ்ந்திருக்க செய்தே ஆக வேண்டும்.
வாழ்ந்திருக்க செய்வாராக என்ற வார்த்தை என் பிள்ளைகள் மேலே வைத்து நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு சாட்சியில் என் பிள்ளைகள் கேட்டது போன்ற நிறைய அற்புதங்கள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கே நடப்பதாக, இப்பொழுதே நடப்பதாக. என் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும். சொந்த வீடு வாசலுக்கு கர்த்தர் வழிகளை திறந்து தந்து ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து இவர்களை கனம் பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.